தென் தமிழகத்தை சார்ந்திருக்கின்ற கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி சார்ந்திருக்கின்ற மக்கள் இன்றைக்கு வெள்ளத்தினுடைய பாதிப்புகள் இன்றைக்கு சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காக்கக்கூடிய அந்த பணியில் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தை சார்ந்திருக்கின்ற அரசை சார்ந்திருக்கின்ற அரசு உயர் அலுவலர்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களாம் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி அங்கே இருக்கிறார்கள் சொல்லும் பொழுது நாம் இன்றைக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம். அவர்களுக்கு தோள் கொடுக்கக்கூடிய நல்ல இதயங்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய முதல் வேண்டுகோளை இங்கே வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியோடு இதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கோம் என்று சொன்னாலும், ஆக எது எப்படி இருந்தாலும் இயற்கையோட சீற்றம் என்று வரும்போது அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்று சொன்னாலும், இன்றைக்கு பல்வேறு முன்னெடுப்புகளின் மூலமாக அதை மீட்டெடுக்கின்ற பணியில் நம்முடைய தமிழக அரசு அதை செய்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு பலம் இருக்கிறது என்று சொன்னாலும், இன்றைக்கு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நாம் எடுத்த முடிவை இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு மனநிறைவோடு இன்றைக்கு உங்கள் முன்பு நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு 162 பேர், பட்டதாரி ஆசிரியர்கள் 176 பேர், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் 41 பேர் என்று ஏறத்தாழ 379 ஆசிரியர்கள், அதில் தூத்துக்குடி, தென்காசியிலிருந்து இருவர் மட்டும் வரவில்லை. இன்றைக்கு 372 பேர் இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வதை காட்டிலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆசிரியர்கள் இல்லை என்று சொன்னால் மேடையில் இருக்கின்ற நாங்கள் யாரும் இல்லை, அது உண்மைதான். நாங்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த மேடை கிடையாது என்பதை நம்பக்கூடியவன். இருந்தாலும் நாங்கள் சார்ந்திருக்கின்ற இயக்கம் என்பது பகுத்தறிவை அதிகம் சொல்லக்கூடிய இயக்கம் என்ற வகையிலே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் பேசும்பொழுது ராசி ராசி என்று பேசினார். குறிப்பாக இந்த இடம் என்பது தேர்தல் நேரத்தில் இது ஒரு கவுண்டிங் சென்டர் என்று சொன்னார்கள். கவுண்டிங் சென்டர்ல வரும்பொழுது வேட்பாளராக நிற்கிறவங்க இங்க எண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு கொஞ்சம் மாற்றம், ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள்லாம் 379 பேர் நீங்க அமர்ந்திருக்கீங்க. ராசி ராசி என்று சொல்வதை காட்டிலும் அவருடைய தொகுதி ராசிபுரம், அதை தான் அவர் சொல்லியிருப்பார் என்று தான் நினைக்கின்றேன். தொகுதி மக்கள் ஓட்டு போட்டாதான் நாங்கள் இங்கே என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 234 தொகுதியில் ஏறத்தாழ ஒரு 115 தொகுதிகளுக்கு இதுவரைக்கும் நான் நேரடியாக சென்றிருக்கின்றேன். அந்த 115 தொகுதிகளில் நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கின்ற அந்த அனுபவத்தோடு சொல்றேன். நான் எது எப்படி இருந்தாலும் சரிங்க, நம்ம அரசு பள்ளி ஆசிரியர்களை கிட்ட யாரும் வரவே முடியாது, அவர் அடுத்துக் கொள்ளவே முடியாது. நாகர்கோவிலை சார்ந்திருக்கின்ற கோட்டாறு என்ற பகுதியில் இருக்கின்ற கவிமணி தேசிய விநாயகன் பிள்ளையுடைய அவர் படித்த அந்த பள்ளியில நான் ஆய்வுக்கு சென்ற பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு கணித ஆசிரியர், அங்க ஒரு மரமே இருக்கு, அந்த மரம் பேரே கணித மரம். எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுட்டு நான் அந்த கிரவுண்ட் பக்கமா போறோம், ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல என்னென்ன கட்டி தொங்க விட்டுருக்காங்க. என்ன இதெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க, அந்த மரத்துக்கிட்ட போய் நான் போய் பார்க்கிறேன். ஒவ்வொருத்தையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கணக்கு பாடத்துடைய ஃபார்முலாஸ் அந்த மாணவருடைய பெயரை சொல்லி அதை அழகாக தொங்க விட்டுருக்காங்க. பிள்ளைங்க விளையாடும் போது கூட மரத்துக்கிட்ட போகும்போது கூட ஏதோ ஒரு ஃபார்முலா அந்த குழந்தைங்க மனப்பாடம் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு. இது மாதிரியா இருக்கின்ற ஆசைகளை எங்களால் பார்க்க முடிகிறது. இப்படி ஒவ்வொன்றையும் வித்தியாச முறையில் சிந்தித்து நம்முடைய மாணவ செல்வங்களிடம் எளிதான முறையில் அதை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்கிறதை தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஆசிரியர்கள் எனக்கான பெருமை. அதனால்தான் சொல்றேன், நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்களை மிஞ்சுவதற்கு வேறு யாரும் இல்லை என்பதை என்றைக்குமே நான் பெருமையோடு எடுத்து சொல்றேன். எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களிடம் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான். இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்களை வளர்த்தெடுத்து இன்றைக்கு பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல உயர்நிலை கல்வி நிலையங்களை கொண்டு சேர்க்கின்ற பணியில் நீங்க ஈடுபடுத்திருக்கீங்க. பொதுவாக ஒவ்வொரு வருஷத்துலயும் 5 பேர் 10 பேர் சேர்வதே பெரிய விஷயமாக இருந்தது. ஆனால் இந்த முறை பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஏறத்தாழ 274 மாணவர்களை நீங்க சேர்க்கின்ற அளவுக்கு கொண்டு சென்றவர்கள் நீங்கள் ஒவ்வொருவருமே. அதனால்தான் நம்முடைய தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகம் என்று இங்கே மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இன்னைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் அந்த பிரீமியம் ஐஐடியாக இருந்தாலும் சரி, அது நிப்டாக இருந்தாலும் சரி, என்ஐடியாக இருந்தாலும் சரி, அது நேஷனல் லா காலேஜாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பிள்ளைங்க போய் சேர்ந்துட்டாங்க. அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள். கடந்த வாரம் நான் கேரளாவுக்கு நான் சென்றுவிட்டு வரும்போது அங்கே இருக்கின்ற நம்முடைய மாணவர்கள், அங்கே இருக்கின்ற கேலிக்கட்டை சார்ந்திருக்கின்ற என்ஐடிக்கு நான் போனேன்.
கண்ணூர்ல இருக்கின்ற நிறுத்துக்கு நான் போனேன். நம்முடைய பள்ளி அரசு பள்ளியை சார்ந்திருக்கிற மாணவர்கள் நான் பேசிட்டு வரும் பொழுது, ஏதோ நீங்க மட்டும் செலக்ட் ஆயிட்டு இந்த மாதிரியான பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன் சேர்த்தா பத்தாது, உங்களுடைய பகுதியை சார்ந்திருக்கின்ற, ஏன்னா அங்க இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா எஜுகேஷனலி பேக்வர்ட் பிளாக் நம்ம எதை சொல்றோமோ, கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் எதெல்லாம் இன்றைக்கு வரையறுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற பள்ளி மாணவர்கள் தான் அதிகப்படியாக சேர்த்திருக்கிறார்கள். அதை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் என்னை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் என்பதை கிடையாது என்கின்றதை நாங்கள் நிறைவேற்றுகின்ற அளவுக்கு இன்றைக்கு நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது அது எங்களுக்கான கரத்தை வலுப்படுத்தக்கூடியவர் நீங்கள் ஒவ்வொருவருமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.